ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, நான் ஃபோனில் வீடியோ பார்த்துட்ருக்கும்போது ஒரு மனுஷன் கதறி அழுற வீடியோவை பார்த்தேங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டானவங்க. எனக்கும் ரொம்ப ஃபேவரட்டானவங்க. யாருன்னா நம்ம ஜெயம் ரவி அண்ணன் தான். என்னடா திடீர்னு அண்ணன் இந்த மாதிரி கதறி அழுற வீடியோ போட்டிருக்காங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஸோ ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சு இருக்காங்க. ஸோ அதுக்காக என்னென்னா, இப்போ அண்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் பசங்களை கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, பாடி கார்டை அனுப்புகிறாங்க, என் ஃபோனில் என்னென்ன விஷயத்த நான் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு எல்லாமே தெரிகிற மாதிரி இருக்குது, என்னுடைய ஒரு அமௌண்ட்டு கூட என்னால் எடுக்க முடியல, எல்லாமே லாக் ஆகிருக்குது, எல்லாமே சொத்து எல்லாமே அவங்க ஒய்ஃபோட பேரில் தான் இருக்குதாம். ஸோ அண்ணன் ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்பவே பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம ஜெயம் ரவி அண்ணனோட மாமியார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் மகளுக்கு வந்து எல்லா நடிகைகளுமே ஆதரவு, முக்கியமாக 3 எழுத்து இட்லி நடிகை அவங்க ஆதரவாக இருக்காங்க. ஸோ என் மகளுக்கு தான் எப்போவுமே ஆதரவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஜெயம் ரவி அண்ணன் ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயத்தெல்லாம் இருக்கீங்க. இருந்தாலும் அண்ணன் எங்களோட என்ன ஒரு சின்ன ஆசைன்னா, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஒய்ஃபோட வாழணுன்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம் அண்ணன். ஏன்னா பிள்ளைங்களுக்காகவாவது நீங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து வாழணுன்னு, என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் தயவு செஞ்சு அதை மன்னித்து 2 பேரும் சேர்ந்து வாழுங்கன்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ இந்த நம்மளுடைய இந்த மீடியாக்குள்ளே உங்களுடைய விஷயம் உள்ளே வந்திருக்கிறது ரொம்பவே பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்னு. ஏன்னா இது வந்து இந்த மீடியா வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்னு. இதில் வந்து நல்ல விஷயத்த கொண்டு போவாங்க. ஒரு சின்ன விஷயம் கிடச்சாலும் அதுக்கு மூக்கு கண் வாயெல்லாம் வச்சு நிறையவே இழுத்து கொண்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு இந்த மீடியாக்குள்ளே தயவு செஞ்சு விஷயத்த உள்ளே கொண்டு வராதீங்கன்னா, பர்சனல் விஷயத்த ரொம்பவே ஒரு பெரிய விஷயமாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ ஜெயம் ரவி என்ன கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணுன்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க அண்ணன். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பாய்ங்க.